வெற்றி செல்வன் சார். சார், இப்போது மேகதாது விவகாரங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த எக்ஸ்க்ளூசிவ் காட்சிகளை பார்க்க போகிறோம். என்ன நடந்துட்டுருக்க இங்கே பணிகள், கர்நாடகா எவ்வளவு தீவிரம் காட்டுறாங்க இந்த விவகாரத்தில் அப்படின்றதெல்லாம் நம்ம காட்சிகளாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த விவகாரம் ஏன் இப்போ இவ்வளவு பூதாகரமாகி இருக்கு? தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு முன்பு இருந்ததை விட தேர்தலுக்கு பிந்தைய காலகட்டங்களில் இந்த மேகதாது விவகாரங்கள் குறித்தான பார்வை அப்படின்றது ரொம்ப அதிகமாகியிருக்கு. உண்மையிலேயே இந்த மேகதாது திட்டம் ஒருவேளை நடந்துவிட்டால் தமிழ்நாட்டினுடைய சூழல் எப்படி இருக்கும்? அதுலேருந்து தொடங்கலாம். நீங்கள் அடிப்படையில் முக்கியமாக ஒரு கேள்வி கேட்டீங்க, ஏன் இப்போ இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு. ஏன் இப்போ இதை பற்றி பேசுகிறோன்னா, இப்போ வந்து ரொம்ப எக்காலஜிக்கல் கிரைசிஸை நம்ம அதிகமாக சந்தித்து கொண்டு இருக்கிறோம். முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கான ஒரு சூழலில் நெருக்கடியை சந்தித்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உலகங்களுமே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. இது வந்து தமிழ்நாட்டு கர்நாடகா மட்டுமல்ல, உலகங்களுமே இருக்கக்கூடிய ஒரு காமன் ஃபேக்டராக இருக்குது. இது ஏன் ஒரு காமன் ஃபேக்டராக இருக்குது, ஏன் எக்காலஜிக்கல் கிரைசிஸ் வந்துட்டு ஒரு பொதுப்படையான தன்மையாக இருக்குது அப்படின்னா, முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கான அர்பனைசேஷன் இப்போ பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. நகர்மயமாதல் நடக்குது. நகர்மயமாதல் அப்படிங்கிறது எப்படி நடக்குதுன்னா, அது கர்நாடகத்திலும் சரி, தமிழகத்திலும் சரி, இந்திய அளவிலும் இருக்கும் சரி. எப்படின்னா, சூழலை அழித்து, இயற்கை வளங்களை அழித்து, நீர்நிலைகளை அழித்து இருக்கக்கூடிய கட்டுமானங்களை தான் பண்ணுறோம். இப்போ இந்த திட்டத்திற்கான தேவை எங்கேருந்து வருது அப்படின்னு அவங்க சிவகுமார் அவர்கள் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெங்களூருக்கு குடிநீர் தண்ணியை நாங்கள் கொண்டு போய் சேர்க்கணும், பெங்களூரினுடைய குடிநீர் பிரச்சனையை நாங்கள் தீர்க்க வேண்டும், அதற்காக இதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு. அடிப்படையில் நீங்கள் பெங்களூரை புரிந்து கொள்ள வேண்டும். பெங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி ஆஃப் லேக்ஸ், அதிகமான நீர்நிலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில் இன்னைக்கு தண்ணி அங்கே கிடையாது. 60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய காவேரியிலேருந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பெங்களூருடைய அர்பனைசேஷன் எவ்வளோ மோசமாக நிகழ்ந்திருக்கு அப்படின்னு. இன்றைக்கி பெங்களூர் கிட்டத்தட்ட தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய ஒரு நகரமாக மாறிக்கொண்டு வருகிறது. அப்போது நகர்மயமாதலுடைய ஒரு பிரச்சனை, அந்த நகர்மயமாதலுடைய பிரச்சனையை நேரடியாக அதை தீர்ப்பதற்கான தெளிவான பார்வைகள் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய அரசிடம் இல்லை, ஸ்டேட்ஸ்மென்ட்டே இல்லை. அதுக்கு தீர்வாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, காவேரியை நாங்கள் வெட்டி இப்படி திருப்பிடுறோம். அப்போ இந்த இதுதான் மக்கள்கிட்ட வந்து இயல்பாக ஒவ்வொரு எலெக்ஷன் இஷ்யூலுமே இது வந்துட்டு ஒரு டிமாண்டாக வரும். எப்போ இந்த பிரச்சனை தமிழகத்திலும் சரி அங்கேயும் இது எப்போ இந்த பிரச்சனை உங்களுக்கு வரும் பார்த்தீங்கன்னா, வறட்சி காலகட்டத்தில் தான். இப்போ நமக்கு வந்து எல்லினோ காலம் ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து நம்ம வந்து நீர் தட்டுப்பாடு அதிகமாக எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறதுக்கான எச்சரிக்கை அப்படிங்கிறது. அப்போ இந்த கால சூழலில் தண்ணீர் வரத்து அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. கடந்த வருடங்களிலும் கூட 2-3 வருடங்கள் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் பயங்கரமான தண்ணீர் தட்டுப்பாடு இருந்துச்சு. அங்கே வந்து கார் வாஷ் பண்ணுறதுக்கு தண்ணி யூஸ் பண்ணாங்கன்னு ஃபைன் பண்ணாங்க. அந்த அளவுக்கு நீர், ஆமாம், அந்த அளவுக்கு நீர் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய நகரமாக மாறிக்கூடப்பா. அப்போ இந்த ஒரு புற சூழல் இருக்குல்ல, இந்த பிரச்சனை எப்படி இருக்குல்ல, இந்த பிரச்சனையை வந்து நியாயமாக அறிவியல் ரீதியாக தீர்க்க வேண்டும் என்றால் பெங்களூருடைய நிர்வாகத்தை நாங்கள் மாற்றி அமைப்போம், கட்டுமான முறையை மாற்றி அமைப்போம், நீர்நிலைகளை மீட்டெடுப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஆனால் அது சொல்வதற்கான அந்த பொலிட்டிக்கல் வில் அவங்க கிட்ட இல்லை. அதுக்கு டைவர்ட்டிங் ஃபேக்டராக அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, காவேரியிலிருந்து அங்கே கொண்டு வந்துடுறோம், அங்கேருந்து ஒரு பைப்பு போட்டு நாங்கள் ஈஸியாக கொண்டு வந்துடுறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஈஸியான ஒரு டார்கெட்டாக இருக்குது. அப்போ இந்த எலெக்ஷனை மனசில் வச்சுட்டு உண்மையான சொல்யூஷனை நோக்கி நகராமல் இருக்கக்கூடிய ஒரு டைவர்ட்டிங் ஃபேக்டராக வந்து அவங்க பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இப்போ இந்த மாதிரி பிரச்சனை உருவாகுவதற்கான அடிப்படையான காரணமாக இருக்குது. ஸோ இவங்களுடைய மிஸ்லீடிங்காக இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் டாக்டிக்ஸ் அதான் அடிப்படையான காரணம். இரண்டாவது, இதனுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, ஒரு நதியினுடைய இயற்கை தன்மை போக்கை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நதி ஆரம்பிக்குது அப்படின்னா கடலில் போய் கலக்கிற வரைக்கும் அது ஒரு இயற்கை தன்மை, அது ஒரு எக்கோசிஸ்டம், அது தன்னளவில் தனித்த ஒரு எக்கோசிஸ்டம். அந்த காவேரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது சார்ந்திருக்கக்கூடிய நிலப்பரப்பு, அது மையம் கொண்டிருக்கக்கூடிய இடம், அது ரியாக்ட் பண்ணக்கூடிய இடம், இதெல்லாம் தனி எக்கோசிஸ்டம். அது ஒரு யூனிக்கான எக்கோசிஸ்டம். அந்த எக்கோசிஸ்டம் தாமிரபரணி எக்கோசிஸ்டமோட வேறுபடும், கங்கையை விட வந்துட்டு வேறுபடும், மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அதற்குமான தொடர்பு அப்படிங்கிறது வேறுபடும். அப்போ ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு இயற்கை அங்கங்களும் இயற்கை அமைப்பு முறைகளும் அது தன்னளவிலே வந்து ஒவ்வொரு விதமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது தனியான எக்கோசிஸ்டம். அப்போ அந்த எக்கோசிஸ்டத்தை நீங்கள் டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. நம்மளுடைய தேவைக்காக அதில் நீரை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம். அதான் அடிப்படையாக ஒரு நீரை நீங்கள் பயன்படுத்துவதற்கான இயற்கையாக இருக்கக்கூடிய அறிவியல் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு பண்பாடு, ஒரு பயன்பாடு தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தேவைகளுக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் முற்றிலுமாக நான் மட்டுமே அதை வந்து பயன்படுத்தணும் நிலைப்பாடு இருக்கலாம், அது இயற்கைக்கு விரோதமானது, ஜனநாயகத்துக்கு விரோதமானது. இப்போ கர்நாடக அரசாங்கம் கிட்டத்தட்ட அந்த நிலைமை நோக்கி போகிறாங்க. ஒரு நதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த நதி உருவாக இடத்துல விட வந்து இங்கே கடைசியாக வந்து சேருதோ அவர்களுக்கு தான் அது மீது உரிமை அதிகம். ஏன்னா லாஸ்ட் இடம் கொண்டு சேருது இல்லைங்களா, அந்த டெல்டா பகுதியில் சேர்ந்து கடலில் வந்து சங்கமிக்குது இல்லை, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் அந்த உரிமை எனக்கு. ஏன்னா அந்த வாட்டர் ஃப்ளோவை நீங்கள் எங்கே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த வாட்டர் ஃப்ளோவை நம்பி இருக்கக்கூடிய உயிரினங்கள் அண்ட் எக்கோசிஸ்டம் இந்த ஏரியாவில் தான் இருக்கும், ரிச்சாக இருக்கும். நீங்கள் டெல்டா ஏன் இவ்வளோ வளமாக இருக்குது அப்படின்னா, முழுக்க காவேரியில் வரக்கூடிய அந்த மினரல் டெபாசிட் அங்கே ஆகுது, கனிமங்களுக்கு வந்து அது வந்து கொண்டு வந்து சேர்க்குது. ஏன் அந்த வளமாக இருக்குது அப்படின்னா, நமக்கு நெற்களஞ்சியமாக ஏன் காவேரி டெல்டா இருக்குது அப்படின்னு மெயினாக அந்த டெல்டா ஃபார்மேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி
வெறும் தண்ணியை மட்டும் கொண்டு வந்து சேர்க்கறதில்ல, அதில் மினரல்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக பல்வேறு விதமான உயிரினங்களை வந்து கொண்டு வந்து சேர்க்கும். அந்த உயிரினங்கள் பிற உயிரினங்களை சார்ந்து இருக்கக்கூடிய இது வந்து ஒரு எக்காலஜிக்கல் சைக்கிளை வந்து உருவாக்குது. அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, நதி வந்து சேர்கின்ற இடம் இருக்குல்ல, அந்த இறுதி பகுதியில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கூடுதல் உரிமை இருக்கு. இது வந்து ரைப்பேரியன் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கீழே இருப்பவர்களுக்கு அதிகமாக உரிமை இருக்கு. ஆனால் இப்போ நடப்பது என்னவாக இருக்குன்னா, இந்திய அளவில் நமக்கு வந்துட்டு வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட்னு தனியாக வச்சிருக்கோம். இந்த மாதிரி இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் வந்து ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் நதியை பங்கிட்டுக் கொள்வதில் பிரச்சனை இருக்கின்ற போது அதுக்கு பிரத்யேகமாக சட்டம் வச்சிருக்கோம். அதன் கீழாக இருக்கக்கூடிய ட்ரிபியூனல் இருக்கணும் அப்படின்னு. இப்போ காவேரி மேனேஜ்மெண்ட்டுக்கான நம்ம வந்து தனியாக வந்து ஒரு அத்தாரிட்டி இங்கே இருக்காங்க. அதுக்கு ஸ்கீமை வந்து ஒன்றிய அரசாங்கம் பாருங்க. அதுவே ஒரு விதத்தில் நமக்கு எதிரான ஒரு போக்கு. ஒரு ட்ரிபியூனலாக இருந்து உச்சநீதிமன்றத்துக்கு ஈக்குவலாக பவர் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இது இருக்கணும். ஆனால் அந்த அமைப்பினுடைய பவர் அவங்க கொஞ்சமாக டைலூட் பண்ணிட்டாங்க. அதுக்குன்னு ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஸ்கீமினுடைய அனுமதியோடு அவங்க அத்தாரிட்டிகளை வந்து செயல்படக்கூடிய ஒரு இடமாக இப்போ வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. இப்போ இந்த அத்தாரிட்டி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் எடுத்துக்கிறாங்களா, இந்த எக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க இல்லை. அவர்கள் கர்நாடகாவுக்கு சாதகமாக இருந்து விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இன்னும் அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களில் இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, கர்நாடகத்தில் நீங்கள் குறிப்பிட்டதை போல இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதனால அதிகப்படியான காடுகள் வந்து காணாமல் போகும். ஏன்னா 2 வந்து இயற்கை எக்கோசிஸ்டமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது, புலிகள் சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகளும் பறவைகள் சார்ந்து இருக்கக்கூடிய இயற்கை சார்ந்த அமைப்பு இருக்குது. அதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து போயிடும். நிறைய பழங்குடிகளினுடைய கிராமங்கள் கம்ப்ளீட்டாக வந்து போயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கர்நாடகத்தில் கூட விவசாயிகள் எங்களுக்கு இந்த தண்ணி வேணும்னு போராடல, எங்களுக்கு இந்த மேகதாது அணைக்கட்டு வேணும்னு போராடல. அவங்க யாருமே வந்து கேட்கல. அவங்க இதை பற்றி லீஸ்ட் போதார். ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி வேற இடத்துல தண்ணி அடிக்குது, அவங்களுக்கு எந்த பிரச்சனை கிடையாது. இது முழுக்க முழுக்க பெங்களூர் மட்டும்தான் மையமாக வைத்திருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா அவர்களுக்கு முடியாது, அங்கே இருக்கக்கூடிய சூழல்காரர்கள் இது எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், பழங்குடிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஸோ அவை எல்லாமே அழித்து விட்டு தான் இந்த திட்டத்தை வந்து கொடுக்கும். அப்போ இந்த திட்டத்தை வந்து உங்களுக்கு ஒரு மத்தியஸ்தம் செய்யக்கூடிய ஒரு சென்ட்ரல் பாடியாக இருந்து கண்காணிக்க வேண்டிய காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களோட நிலைப்பாடு தான் இங்கே நமக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து டீட்டெயில் ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு வாங்க, தமிழ்நாடு அரசாங்கம் இந்த அப்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்காங்க, அதெல்லாம் நாங்கள் கன்சிடர் பண்ணிட்டோம், பரவாயில்ல நீங்கள் டீட்டெயில் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டடியை வந்து எங்களுக்கு பண்ணி கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா. சுப்ரீம் கோர்ட்டை நம்ம வழக்கு போட்ட போது என்ன சொல்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, டெக்னிக்கல் பாடிஸ் வந்துட்டு ஆல்ரெடி இதை இன்டர்ஃபியர் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்கள் டெக்னிக்கல் பாடி கிடையாது, அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிறோம். அப்போ என்னன்னா, காவேரி மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி நம்மளை கைவிட்டுருச்சு, சுப்ரீம் கோர்ட்டும் நம்மளை வந்து கைவிட்டுருச்சு, ஒன்றிய அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் நம்மளை வந்து கைவிட்டுட்டாங்க. இவருக்கு அனைத்துமே வந்து கர்நாடகாவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் இன்னொரு விஷயம் பாலிடிக்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி ஒரு நேஷனல் பார்ட்டியாகவும் இருக்கிறாங்க, அதே நேரத்தில் கர்நாடகாவுக்கு அவங்களுக்கான வலு இருக்குது. அப்போ அவங்க 2 பேருமே வந்து கர்நாடகம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. தமிழகத்தில் இவங்களுக்கான ஸ்டாண்ட் கிடையாது. அதுக்கு காங்கிரஸாக இருந்தாலும் சரி பிஜேபிக்காக இருக்கும், இவங்களுக்கான பெரிய பீப்புள்ஸ் பார்ட்டி அவங்க இல்லை, அவங்களுக்கான இதில் ஸ்ட்ரென்த் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பிரதிநிதிகளாக இருந்தாலும் சரி பிஜேபி பிரதிநிதிகளாக இருந்தாலும் சரி அவர்கள் கட்சிக்குள்ள அதிகாரமிக்க நபர்களாக அவங்க இல்லை, அவங்களால அங்கே கன்வின்ஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அவர் சிவகுமாரோ இல்லை இவரோ வந்து அவங்களால வந்துட்டு அவங்க சென்ட்ரல் கமாண்டை கன்வின்ஸ் பண்ண முடியும், நீங்கள் இப்படி தான் ஸ்டாண்ட் எடுக்கணும்னு பண்ண முடியும். பிஜேபியில் இருக்கவங்க ஸ்டாண்ட் எடுக்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்களாகவோ அல்லது காங்கிரஸில் கூட அவங்க கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்க உங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கு, அந்த பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் இருக்கு. இதோடு சேர்த்து அரசோட நிலைப்பாடு இருக்கு. கூடுதலாக நீங்க இன்னொரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். இப்போ ஆல்ரெடி காவேரி டெல்டா சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் நிலத்தடி நீர் பயங்கரமாக நமக்கு வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. வாட்டர் சாலினிட்டியும் வந்து அங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அங்கே வந்து டெபாசிட் ஆக வேண்டிய இந்த மினரல்ஸோட டெபாசிட் வந்து ஆகிறது அது பயங்கரமாக வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு அணை கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மினரல்ஸ் வரதை தடுத்து நிறுத்தப்படும். அந்த மினரல்ஸ் கம்ப்ளீட் எங்கே சேரணும்னா, ஆல்ரெடி கர்நாடகாவில் 3 பெரிய அணைகள் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம பகுதியில் மேட்ரோ அணைகள் வச்சிருக்கோம். இது தாண்டி இருக்கக்கூடிய குட்டி குட்டி செக் டேம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நமக்கு சேஃபானது, அது பரவாயில்ல. ஆனால் இந்த பெரிய டேம்ஸ் இருக்குது நமக்கு அடிப்படை பிரச்சனை. இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, மினரல்ஸ் தடுத்து நிறுத்தும், இந்த இயற்கையாக வர வேண்டிய தண்ணி வந்து தடுத்து நிறுத்தும். அப்போ ஆல்ரெடி நம்ம இங்கே காவேரி டெல்டாவில் பயங்கரமான பிரச்சனை சந்தித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ கூடுதலாக இப்படி புதிய புதிய அணைகள் வருகின்ற போது காவேரியில் நீர்வரத்து அப்படிங்கிறது இல்லாமல் போய்விடும். அது ஒரு பாலைவனமாக மாறுவதற்கான ஒரு ஆபத்து இருக்கு. வெற்றி செல்வன் சார், அந்த இடத்துல தான் ஒரு கேள்வி நான் முன்னாடியே மட்டும் எழுப்பணும்னு நினச்சேன். இப்போ மேட்டூர் அணை ஜூன் 12ஆம் தேதி திறந்திருக்கணும், ஆனால் தண்ணி இல்லை. கடந்த காலங்களில் மழை பொழிவு இயல்பில் எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ இருந்துச்சு, ஆனால் தண்ணி திறக்க முடியாத சூழல் இந்த வருஷம். இப்போ இது போன்ற அணைகள் கட்டப்படுவதால் தமிழ்நாடு எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை சந்திக்க போகும்? ஒரு பக்கம் நம்ம கனிமங்களை வைத்து பேசலாம், இன்னொரு பக்கம் கடைகோடியில் இருக்கக்கூடிய மக்களை வைத்து பேசலாம். ஆனால் இந்த காவிரி 11 மாவட்டங்களை கடந்து செல்லுது. இது தமிழ்நாட்டிற்கான ஒரு முக்கியமான நீர் ஆதாரமும் கூட.
இந்த ஒரு அணை வருவதனால தமிழ்நாட்டிற்கு முழுமையான பாதிப்பு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுமா? ஆமாம், இவங்க அடுத்தடுத்து வேறு கொண்டு செய்வாங்க. நீங்கள் இன்னொரு விஷயம் பண்ணுங்க, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 80% நமக்கு நீர் தேவைகள் அப்படிங்கிறது காவேரி சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ வந்து நம்ம மெஜாரிட்டியான நம்மளுடைய இதில் மற்ற எந்த நதிகளும் எல்லாமே இருந்தாலும் வந்து ஏறத்தாழ எல்லாம் மேற்கு தொடர்ச்சியிலிருந்து வரக்கூடிய பகுதியாக இருக்குது. எல்லாம் ஆரிஜின் பாயிண்ட் வந்து உங்களுக்கு கர்நாடகா தான். அது வந்து ஒரு தனித்த நிகழ்வாக நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியாது. அப்போ இந்த அணையை நீங்கள் அனுமதிக்கிறீங்க அப்படின்னா அடுத்தடுத்து அவங்க கர்நாடகாவில் வந்து அவங்க ஒரு வாதம் வைக்கிறாங்க, நாங்கள் எங்களுக்கு அலோகேட் பண்ண தண்ணியை நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் இது கட்டுறோம் அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய இது என்ன அப்படின்னா, எங்களுக்கு இவ்வளோ டிஎம்சி உரிமை இருக்குல்ல, இந்த டிஎம்சி நாங்கள் பதுங்க நாங்கள் இங்கே டேம் கட்டிக்கிறோம், இந்த ஆர்கியூமெண்ட்டை நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ மேலும் மேலும் டேம்ஸ் வரும். அப்போ இங்கே வந்து உங்களுக்கு தண்ணி வராது. கம்ப்ளீட்டாக நம்மளோட வாட்டர் ஸ்கார்சிட்டி வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். வந்து அப்போ நமக்கு நீர் பற்றாக்குறை மிக கடுமையான அளவில் பாருங்க. ஏனென்றால் நமக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தாமிரபரணியை தவிர மற்ற எந்த நதிகளுமே நம்ம ஸ்டேட்டுக்குள்ள ஆரிஜின் ஆகலை. மற்ற எல்லாமே கர்நாடகத்திலேயோ இல்லை கேரளாவிலோ வேற ஆரிஜினாக வரக்கூடியதாக இருக்குது ஒழிய தமிழ்நாட்டில் ஆரிஜினாக இங்கே செல்லக்கூடிய ஒரே தாமிரபரணி மட்டும்தான் இருக்கு. அப்போ மீதி இருக்கக்கூடிய நதிகள் எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு எல்லாம் பெரும்பான்மையானது நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை தான் நம்ம இருக்கோம். அப்போ அந்த பகுதியில் அவங்க தொடர்ச்சியாக இந்த மாதிரி அணைகள் கட்டுகிறார்கள் அப்படிங்கன்னா நமக்கு நீர் வரத்து அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலாக ஆகிவிடும். இதில் இன்னொரு சிக்கல் அவங்க வந்து பண்ணுறாங்க, ஒரு புறம் இந்த மாதிரி தண்ணி வராமல் தடுத்து தருது. உங்களுக்கு தண்ணி விடணும் அப்படிங்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா கழிவு நீரை திறந்து விடுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம அந்த கேஸ் வந்தோம், பெண்ணாறுல அந்த பிரச்சனையை பார்த்தோம் இல்லைங்களா. அதிகப்படியான பெங்களூர்ல அவங்க யூஸ் பண்ண அந்த அன்ட்ரீட்டட் வாட்டர்ஸை வந்து அவங்க இங்கே அலோவ் பண்ணுறாங்க, அதை அங்கே தான் அனுப்பி வைக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம கொஸ்டின் பண்ணும்போது அதையும் நீ வந்து காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட்ல பேசிக்கோன்ட்டாங்க. அதுக்கு ஒரு ஆணையம் கூட அமைக்கலாம் அப்படின்ற யோசனை எல்லாம் கூட வழங்குறாங்க. அப்போ நீ அதிகம் போய் பார்த்துக்கோ. அப்போ சுப்ரீம் கோர்ட் எதுக்கு தான் இருக்கு அப்படின்னு நமக்கு புரியல. நீங்க எந்த இதுவும் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன், அங்கன்னா அங்கே போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு. அப்போ எவ்வளவு இதாக இருக்குன்னு. அப்போ நமக்கு குடிநீர் தர மாட்டாங்க, குடிநீருக்கு பதிலாக கழிவு நீரை தந்துட்டு உங்களுக்கு எனக்கு தண்ணி தந்துட்டோம் அப்படின்னு கணக்கு அமைப்பாங்க. அப்போ கூடுதலாக மேலும் மேலும் இந்த மாதிரி டேம்ஸ் கட்டுறாங்க அப்படின்னா எதிர்காலத்தில் நமக்கான நீர் வரத்து அப்படிங்கிறது கடுமையான பாதிப்பு கிடைக்கும். அப்போ இது சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்முயல், உற்பத்தி முறை, கலாச்சாரம் எல்லாமே கடுமையான பாதிக்கப்படும். ஒருவேளை இந்த மேகதாது அணை கட்டப்பட்டு விட்டால் தமிழ்நாட்டினுடைய 80% நீர் ஆதாரம் பாதிக்கும். இன்னைக்கு இந்த ஒரு அணையை கட்டணும்னு நினைக்கிறவங்க இன்னும் பல அணையை அடுத்தடுத்து கட்டலாம். தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த நீர் ஆதாரமும் பாழாகிவிடும், தமிழ்நாடு பாலைவனமாகிவிடும் அப்படின்ற நிலையை நோக்கி போயிடும். அதனால தான் இது எதிர்ப்பதற்கான முக்கிய காரணம்னு சொல்றீங்க.